வரலாறில் அழகிய வழிகாட்டல் என்கின்ற தலைப்பிலே உங்களுக்கு முன்பு உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மீலாது மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நடத்தப்படுகிற 57ஆம் ஆண்டு மீலாது பெருவிழாவின் தொடர் சொற்பொழிவின் இன்றைய தலைவர் சங்கைக்குரிய ஹஜ்ரத்துல்லா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய லீகினுடைய ஆளுமைகளான நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே, ஆண்பவர்களே, சேர்ந்தவர்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கியாமத்து நாள் வரைக்குமான நிரந்தர தலைமையாக, வழிகாட்டியாக அல்லாஹ் விளங்கியிருக்கிறார். ஒரு 3 விஷயங்களை ரப்புல் ஆலமீன் படைத்து அதனை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டார். முதலாவது பைத்துல்லாஹ். உலகம் எந்த கட்டிடத்தை தன்னுடைய கிபிலாவாக அமைத்துக் கொண்டதோ, தொழும் திசையாக அமைத்திருக்கிறதோ, அந்த பைத்துல்லாவை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். எந்த ஆண்டு பெருமானார் பிறந்தார்களோ அந்த ஆண்டிற்கு யானை வருடம் என்று பெயர், ஆமுல் ஃபீல். அபரஹா என்பவன் இந்த மக்காவிற்கு, காபாவிற்கு வருகிற கூட்டம் தன் நாட்டிற்கு வர வேண்டும் என்று ஒரு ஆலயத்தை உருவாக்கி மக்களை எல்லாம் அழைத்தார். போட்டி போடுபவர்கள் அல்லாஹோடு போட்டி போட முடியுமா? அவன் உருவாக்கிய ஒரு இல்லம், அவன் வடிவமைத்த காபா, அவன் கொடுத்த அங்கீகாரம். அரபு நாட்டிலிருந்து ஒருவன் போனான் சனாபட்டினத்திற்கு. கேள்விப்பட்டான் இங்கும் ஒரு காபா எழுப்பப்பட்டு இருப்பதாக.
உள்ளே நுழைந்து சுற்றி பார்த்தவன் மலம் கழித்து விட்டு வெளியேறிவிட்டார். தான் எழுப்பிய ஆலயம் இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டதனால் கோபமடைந்த அப்ரஹா மஹமூத் என்ற யானையோடு அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவை தகர்ப்பதற்காக வந்தான். குர்ஆனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை படையினரை அல்லாஹ் என்ன செய்தான் என்று நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? சிறு கற்களால் ஒரு யானை படை தவிடுபடியாக ஆக்கப்பட்டதோடு காபத்துல்லா என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறது உறுதி செய்தான் அல்லாஹ். 5000 ஆண்டு பழமை வாய்ந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட கட்டவில்லை, புனர் நிர்மாணம் தான் செய்தார்கள். 10 முறை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தேதியில் 4 கோடி மக்கள் ஆண்டிற்கு வந்து போகிற ஒரு வசதிகளை ஹரம் நிர்வாகம் செய்திருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தடவையாவது அந்த காபத்துல்லாவை பார்த்து விட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. இஹ்லாஸோடு தக்வாவோடு உண்மையான பயணமாக அந்த பயணத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக. ஏன்னா காபாவிற்கு முன்னால் போய் நிற்கிற பொழுது ஒரு மூமினுக்கு எழுகிற பேரானந்தம் என்ன தெரியுமா? அவரே அழுதுருவார், கண்ணீர் முட்டி கொண்டு வரும். ஏன்னா அவர் நினைக்கிறார், அல்லாஹ் 7 வயசுல இருந்து தொழுகிறேன், சின்ன வயசுல இருந்து நான் தொழுகிறேன். அல்லாஹ் என் தாயும் தகப்பனும் என் ஆசிரியரும் கற்றுத்தந்த பாடம், தொழுகையில் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுகிறேன் என்று நிய்யத்து செய்ய வேண்டும். இஷாவுடைய பிறகு 4 ரக்காத்து இந்த இமாமை பின்தொடர்ந்து சத்தமா சொல்லுங்க, அதை முன்னோக்கினால் மட்டுமே அந்த தொழுகை கூடும். அதுல குறிப்பா சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 500 கிபிலா, நீங்கள் நிற்கிற திசையிலிருந்து நூல் பிடித்ததை போன்று காபா இருக்க வேண்டும். நாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்விலே ஜிஹத்துல் கிப்லா, கிப்லாவை அதனுடைய திசையை முன்னோக்கினால் போதுமானது என்று சொல்வார். மூமின்களே, காபத்துல்லாவிற்கு முன்னால் இருக்கிற பொழுது ஒருவருக்கு எழுகிற இந்த ஆத்மார்த்தமான எண்ணம் என்ன நினைப்பாரு? வாழ்க்கை முழுவதும் கிப்லாவை முன்னோக்கி 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 தொழுது கொண்டிருந்த எனக்கு அல்லாஹ் இன்று ஒரு நாள் காபாவிலே நின்று தொழுகிற வாய்ப்பை தந்தாயே, அதற்கு பிறகு அவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவர் கவலைப்பட போவதில்லை. அதனால ஒவ்வொரு மூமினுக்கும் என்னுடைய கிப்லாவை ஒரு நாள் கண்டிட வேண்டும் என்று துஆவும் அவாவும் முயற்சியும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சும்மா யாரு திடீர்னு போயிட மாட்டாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் பப்ஸ் விற்கிறவரை ஹஜ்ஜுக்கு போனார். நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா பணக்காரங்க ஹஜ்ஜுக்கு போனா மட்டும்தான் சொல்லுங்க ஏத்துக்குவோம். அப்படி பழகிட்டோம். பப்ஸ் விற்கிறவரு பப்ஸ்ல எவ்வளவு கிடைக்கும்? 5 ரூபாய்க்கு வித்தாருன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் அவர் சொன்ன ஒரு தாற்பயம் யாரையுமே அது அடக்கி போட்டு விடும். ஒவ்வொரு நாளும் பப்ஸ் வித்து வந்து எண்ணி பார்க்கிற பணங்களில் உபரியாக இருப்பதில் ஒரு தொகையை ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று 20 ஆண்டுகளாய் நான் சேர்த்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் அக்பர். அவர்னா ஹயாத்தா இருக்காரு. சில மூமின்கள் இப்படி இருக்கிறார்கள். வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்று சொன்னால் காபாவை பார்க்காமல் மரணம் வந்துவிடக் கூடாது. அந்த ஈமானிய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும். மூமின்களே, உலகத்தின் பெரும் ஆச்சரியம், ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறாங்க உலக அதிசயங்கள் சொல்லுங்க 7. ஆனால் ஒற்றை அதிசயம் தான் இருக்கிறது. அதுதான் ஏகத்துவத்தின் அடையாளம், புனிதமான காபத்துல்லா. ஏன்னா இந்த மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டதல்ல,
அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள், ஆதியாய் அல்லாஹ் படைத்த படைப்பு எது? பெருமானார் சொல்வார்கள், பூமி படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் காபாவை படைத்து விட்டான். பனி ரூபத்தில் இருந்தது. பூமி விரிக்கப்பட்ட போது முதலாய் அதை வைத்தான். கட்டிடங்களில் முதன்மையானது காபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ் லல்லதி பிமக்கா. காபான் மட்டும் அல்லாஹ் முடிக்கல, முபாரக் பரக்கத்து பொருந்தியது. தாயினுடைய கருவறையை போல எத்தனை லட்சம் மக்கள் அந்த தவாப் செய்கிற இடங்களில் இறங்கினாலும் அது ஏற்றுக்கொள்கிறது. தாயினுடைய கருவறை விந்தணுவை ஏற்றது. 9 மாத சிசுவையும் அது தாங்கி பிடிக்கிற விரிவாக்கம் எப்படி தாயினுடைய கருவறைக்கு இருக்கிறதோ, காபாவிற்கும் அந்த பண்பு இருக்கிறது. அல்லாஹ்வின் மக்களை அரவணைத்துக் கொள்ளுகிற அற்புதம். மோமின்களே, அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பில் காபத்துல்லாவை எடுத்துக்கொண்டார். கியாமத்துடைய நாளையிலே ஹபஷிகள் அதனை இடிக்க வருவார்கள். முதல் நாள் காபத்துல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட நிப்பா, கடைசி ஆள் ஜித்தால நிப்பா. தகர்ப்பார்கள். அல்லாஹ் காபாவை உயர்த்தி விடுவார். அவருடைய பாதுகாப்புல இருக்கிறது. இரண்டாவது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஷரீஃப். நாம ஒரு பெரிய தக்குவா ஒண்ணு விளங்கி வச்சிருக்கிறோம். என்னன்னு கேட்டா, 10 குர்ஆன் வாங்கி பள்ளிவாசல்ல வச்சுட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம். சவாபு கிடைக்கும் இல்லைன்னு இல்ல. என்றைக்காவது குர்ஆனை நீங்கள் வாசித்தீர்களா? குர்ஆன் என்று சொன்னாலே ஓதும் பொருள். இந்த கலாம் அல்லாஹ் குர்ஆன் தௌராத்தை காணாங்க, தோரோ இல்ல, ஜபூர காணா, இன்ஜீல் பைபிள் என்று உருமாற்றம் செய்யப்பட்டால் இன்ஜீல் என்பது அறவே இல்லை. ஆனால் குர்ஆன் ஷரீஃப் 1400 ஆண்டுகளாக மொபைல் முஅஜிஸா நடமாடிக்கொண்டிருக்கிறது. ஒற்றை காரணம், அல்லாஹ் சொன்னான், இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நான் இறக்கி தந்தேன், நானே பாதுகாக்கிறேன். முகலாய மன்னர்கள் அக்பருடைய காலத்துல போர்த்துகீசியர்கள் குர்ஆனை எல்லாம் எரித்து விட்டார்கள். அக்பருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவரே ஒரு விதமான ஆளு, புதிய இஸ்லாத்தை உருவாக்கி ஈமானில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர். ஆனாலும் கோபத்தின் உச்சத்தில் என்ன செய்தார் தெரியுமா? பைபிள கழுதையினுடைய வாளில் கட்டி நான் தீ வைப்பேன் சபதம் எடுத்தார். செய்யவும் முனைந்தார். அக்பருடைய தாயார் சொன்னாராம், எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறாய், குர்ஆனை எரித்து விட்டு போகட்டும், அது அவர்களுடைய பாவச் செயல். ஆனால் குர்ஆனை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு அல்ல, ரப்புடைய பொறுப்பு என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் இருக்கிற நூல் வடிவிலான குர்ஆனை எரிக்கட்டும், 10 ஹாஃபிதுகளை அமர வைத்து எழுதி முடித்து விடலாம் புதிய குர்ஆனை. குர்ஆனை இறக்கியதை எல்லாம் சொல்லுகிறான், அலா கல்பிக பிஇذنில்லாஹ். என்னங்க, ஒரு 3 வாரத்தை நமக்கு மனப்பாடமா ஆக மாட்டேங்குது. முன்னையெல்லாம் போன் வந்த புதுசுல ஒரு 100 நம்பர் ஞாபகத்துல இருந்துச்சு. அவர் நம்பர் என்ன அப்படின்னா 94438222 சொல்லுவோம். இப்ப என் நம்பரே எனக்கு ஞாபகம் இல்லை. சேவல போட்டாச்சுல, எங்க உங்க நம்பர் என்னங்க, ஒரு நிமிஷம். அவர் நம்பரையும் அவர் பாக்குறாரு. ஞாபகம் மறதி. இன்னமும் வயசு 50 ஆகட்டும் 60 ஆகட்டும் அந்த அம்மா சொல்லி விடுது, 1/4 கிலோ பருப்பு, 1/2 லிட்டர் பால், ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, ஹாஜியர் 1/4 கிலோ பருப்பு, 1/2 லிட்டர் பால், ஒரு பாக்கெட் தயிர், அப்படி மனப்பாடமா சொல்லிட்டு வரல, மறந்து போயிடும். மளிகை கடைக்கிட்ட ஏங்க அவர் கடைக்காரர் பாப்பாரு, இவருக்கு பாப்பாரு, என்னங்க என்னமோ சொல்லி விடுச்சு ஞாபகம் இல்ல, சரி எதுக்கும் ஒரு பாக்கெட் பிரெட் கொடுங்க, வாங்கிட்டு போனா நம்ம சொல்லுவேன். கழிச்சல்ல போன மனுஷன் இந்த வயசுலயும் கூறு கெட்டு போச்சே. பருப்பு வாங்கிட்டு சொன்னா பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இது தினசரி வாழ்க்கையில ஒரு 3 பொருளை ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. 6666 வசனங்கள் உலகத்தினுடைய மூமின்களுடைய இதயங்களில் பெருமானார் பதித்து விட்டு போனார்களே. கலாம் ஷரீப் அல்லாஹ் பாதுகாப்பதை
தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான். அதே போன்று மூன்றாவது ரசூலுல்லாஹ் பெருமானாரை பாதுகாப்பதை அல்லாஹ் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். 23 ஆண்டுகளும் கொலைக்களம், 23 அல்ல 63 ஆண்டுகளும் வேதம் படித்த யூதர்களும் நஸ்ரானிகளும் இந்த அடையாளங்களை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். கடைசி நபி பிறப்பார், இன்னென்ன அடையாளங்களோடு இருப்பார். ஹலீமத்து சாதியா மக்காவிற்கு அழைத்து வருகிற பொழுது சந்தையில் பார்த்த யூதர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட இறுதி நபி இவர்தான், கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்ற சப்தத்தோடு ஹலீமத்து சாதியா தப்பித்து வந்த வரலாறு பெருமானாருடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்படின்னா 63 ஆண்டுகளும் கொலைக்களமாகவே வாழ்ந்தார்கள் பெருமானார். அடிச்சாங்க, இரத்தக்கரை ஏற்படுத்தினார்கள், உஹதிலே பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. ஆனால் பெருமானார் கொல்லப்படவே இல்லையே. வாய்ப்பு இல்லையானா நிறைய வாய்ப்புகள் இருந்தது. யார் பாதுகாத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார். 63 ஆண்டுகளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் பெருமானார். மோமின்களே, பெருமானாருடைய இந்த பாதுகாப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவரால் ஒரு தீன் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அது கியாமத்து வரையிலும் உலக மக்களை வழி நடத்த வேண்டும். குறிப்பா இந்த தலைமுறைக்கு வழி சொல்லுகிற வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்பது நாம் தான். நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்க. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குமான இந்த ஜெனரேஷன் கேப் 1940 இருந்து பிறந்தவர்கள்லாம் இப்ப ஏகதேசம் உயிரோடு இருக்கிறாங்க இல்லையா? ஆனா இந்த பசங்க அவங்களுக்குள்ள எப்படி வச்சிருக்காங்கன்னா 90 கிட்ஸ், நீங்க எல்லாம் 90களில் பிறந்தவங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ தகுதியற்றவர்கள் அர்த்தம். உங்களுக்கு உலகமே தெரியாது, அதான் 90 கிட்ஸ். நாங்க 2K. இந்த 2000க்கு பிறகு பிறந்தவர்களும் 90களில் பிறந்தவர்களும் பெருத்த வேறுபாடுகளோடு வாழுகிறோம். நான் குறிப்பா சொல்றேன், ஒரு தாயும் தகப்பனும் ஒரு வினாடி யோசியுங்கள், நமக்கும் நமது பிள்ளைகளுக்குமான வேறுபாடுகள் எவ்வளவு. சாதாரண உருவ வேறுபாடுகள் அல்ல, வாழ்க்கை முறைகளே தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. அன்னைக்கு அண்டர்வேர இன்னரா தான் யூஸ் பண்ணலாம், கரெக்டுங்களா? இன்னைக்கு அண்டர்வேர அவுட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்க. பைக்ல வர்றான், அவனுக்கு வெட்கப்படுவதற்கு இல்லை. உங்களையே நான் கேட்கிறேன், உங்க வீட்டுக்கு திடீர்னு யாரும் வந்துட்டாங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க, சலான் சொல்றாங்க, தப்புன்னு என்ன செய்வீங்க? எப்படி போட்டு முடியாதுங்களா? எந்திரிச்சு வேட்டியை கட்டி சட்டையெல்லாம் மாட்டிட்டு இந்த வந்தவரை வரவேற்கிற ஒரு தோற்றம் நம்மிடத்தில் இருக்கும். சிரமம்தான். வெறுமலோட இருப்போம், ஆனாலும் ஒரு சட்டையை போட்டு குறைந்தபட்சம் ஒரு துண்டை போர்த்தி கொண்டு வந்தவர்களை பார்த்து அந்த மரியாதை செய்து அழைக்கிற பண்பாடு. அதே நம்ம பையன் அரக்கால் தோசரோட வர்றான், அப்படியே வர்றான். ஒரு கேள்வி பார்க்கிறான், அந்த பார்வையை ஏண்டா வந்தாலும். நீங்கள் பெரும் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டாம், உங்களுடைய குழந்தைகளை விளங்க முயற்சித்து பாருங்கள். அவன் பசங்கள்ட்ட எப்படி பேசிக்கிறான்? ஸ்கூலுக்கு போறான், காலேஜுக்கு போறான். உங்க டாடி என்ன செய்யறாரு? மை டாடி இஸ் டாக்டர், வெரி கிரேட் அப்படின்னா அவனுக்கு பெருமை. இவங்க டாடி உருளைக்கிழங்கு வைக்கிறாரு. அதை சொல்றது அவனுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. டாடி ஸ்கூல் பக்கத்துல வந்துடாதீங்க, ஏண்டா உன்னை பெரிய இன்ஜினியர் நான் சொல்லி வச்சிருக்கிற, நீ வேற இப்படி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தொப்பியை போட்டு தாடியோட வந்து என்னன்னா உன் டாடி என்னடா காட்டுவாசி மாதிரி இருக்கிறாரே. உங்கள் பிள்ளைகளை விளங்க நீங்கள் முற்பட்டால் அவர்களுடைய ஸ்லாங் பேச்சு புரிகிறது இல்லைங்க. நம்ம மச்சான் யாருங்க கூப்பிடுவோம்? அக்கா வீட்டுக்கார மச்சான், அப்புறம் குப்பிமா பசங்கள் எல்லாம் மச்சான். அந்த முறைகள் தானே. இவனுங்க எல்லாத்தையும் மச்சான மச்சின்னு கூப்பிடுறான். இதெல்லாம் மத்தி மீன் மாதிரி இருக்கு, புரியல அவங்க ஸ்லாங். மச்சி போலாமா,
சரி, பசங்க தான் அப்படி கூப்பிடுறாங்கன்னா பிள்ளைங்களும் கூப்பிடுறாங்க. என்ன மச்சி நல்லா இருக்கிறியா? எனது பிள்ளைகளை நான் விளங்க முற்பட்டாலே பிள்ளைகளை விளங்க முடியாது. அவங்களுடைய இஸ்லாம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல். நம்ம எல்லாம் படிக்கும் போது ஊர்ல ஒருத்த சலூன் கடை வச்சிருந்தான். அந்த டிக்கு 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 டிக்குன்னு அடிப்பாங்க. அது இஸ்ராயல் ரூமை கொடுக்குற மாதிரியே இருக்கும். அடிச்சுட்டே வருவான். அதுக்கு பேர் ஒரே கட்டிங் தான், சம்மர் கட்டிங். அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அம்மா புடிச்சு பார்ப்போம். சைத்தான் சைத்தான், இவ்வளவு முடி வச்சுக்கிட்டு இருக்க, மறுபடியும் போய் வெட்டிட்டு வாங்க. அதோட கடையை காலி பண்ணிட்டேன்ல. எல்லாம் மொட்டை மண்டையா சுத்திட்டு இருக்குங்க. சம்மர். இப்ப என்ன பண்றா தெரியுமா? மேட்டுப்பாளையத்துல இருந்து 2 வீலர் எடுத்துட்டு அந்த KTM ஒரு பைக் இருக்கு. அத தூரத்துல இருந்து பார்த்தா இஸ்ராயல் வர்ற மாதிரியே இருக்கும். அது எப்படி பழகி வச்சிருக்கிறானா, மவுத்தோடு இவன் போட்டி போடுற மாதிரி, விளையாட்டு காட்டுற மாதிரி. லாரி பக்கத்துல வந்து அப்படிங்குவான், என்ன பிடிச்சிட்டு பார்க்கலான்னு. சில நேரத்துல டப்புன்னு பிடிச்சிருவாரு இஸ்ராயல். கோயம்புத்தூருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டிங்க்கு. என்னடா கட்டிங் பண்ணான்னு பார்த்தா படுத்திருக்கிற முடிய நிக்க வச்சுட்டு வந்திருக்கான். வேற ஒண்ணு கட்டிங்லாம் கிடையாது. படுத்திருக்கிற முடிய நிக்க வச்சிருக்கிறான். நின்றுட்டு இருக்கிற முடிய படுக்க வச்சுட்டு வரான். அப்புறம் ஒரு சைடெல்லாம் சரைச்சிட்டு அப்படியே கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மாதிரி இந்த பக்கம் வரும். இதுல பெரிய தமாஷ் என்ன தெரியுமா? அப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவனும் தொழுகவார். அதுதான் ஆச்சரியம். இது எந்த இஸ்லாத்துல இருக்கிறான்? வரும்போது எப்படி தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், ஹஜ்ரத் நல்லா இருக்கீங்களா? ஹஜ்ரத் எப்ப மௌத்தா போவீங்க? எனக்கும் என் மகனுக்குமான இடைவெளியை நான் சொல்லுகிறேன். ஜீரணிக்க முடியுமா? நீங்கள் அப்படி முடிவு வைப்பீர்களா? இந்த கேள்விக்கு அத்துணைக்கும் ஒரே பதில், என் உடை நாகரிகத்தை எம்பெருமானார் எனக்கு காட்டினார்கள். என் சிகை நாகரிகத்தை எம்பெருமானார் எனக்கு காட்டினார்கள். என் பிள்ளைக்கு நான் காட்டலங்கிறதா பிரச்சனை. அவன் கூகுள்ல பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறான், ஹேர் ஸ்டைல். அவனுக்கு காமிக்கிற ஹேர் ஸ்டைல் இப்படித்தான் இருக்கு, பப்பரப்பே நிக்குது. அப்புறம் இந்த கலரிங் ஒன்று இருக்குங்க. இந்த வைக்கோல் பார்த்த மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் செம்மட்டை, இந்த பக்கம் ப்ளூ கலரு. அத பயங்கரமா நினைக்கிறான். நம்மள மாதிரி யார் இருக்கிறாங்க? அப்புறம் இந்த 10 விரல்கள்ல 2 விரல்ல பறக்கத்துக்கு நகை வளர்த்திருக்கான். அது புரியவே மாட்டேங்குது. அது என்னன்னு கேட்டா இதற்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சினிமா நோண்டி எடுக்கிறான். இது என்னன்னா பிரச்சனை, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஷைத்தான் என்று பெருமானார் எச்சரித்தார்கள் இல்லையா? முதல் வாரம் மீசைக்கான தாடி வச்சிருக்கான், 2வது வாரம் தாடியக்கான மீசை வச்சிருக்கான் வினோதமாக. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு காதல மட்டும் கம்மலோடு வருகிறார். அப்புறம் பைக்கில ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வர்றான். இவன் கபருக்குள்ள உட்கார்ந்து இருக்கா, அந்த பிள்ளை மிம்பர் பிடிக்க உட்கார்ந்து இருக்கு. அது பைக்கில இப்படி. நான் வேற யாரையும் சொல்லவில்லை. நம் வீட்டு பிள்ளை இளைஞர்கள் ஒவ்வொருவரிடத்திலேயும் நம்மிடம் இல்லாத வினோதமான கலாச்சாரங்களுக்கு எப்படி ஆட்பட்டார்கள். அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா? அவங்க அத்தாவை பத்தி, உங்களை பத்தி அவன் என்ன நினைச்சிருக்கான்னு கேட்டு பாருங்களேன். அழகா சொல்லுவான். யூஸ்லெஸ் ஃபெல்லோ, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சீங்களே, உபயோகம் இல்லாதவர். அவன் எல்லாத்துக்கும் சொல்லுவான், அத்தாவுக்கு அவ்வளவு தெரியாதுங்க. அட பாவி, அவர் தெரிஞ்சிருந்தாருன்னா உன்னை பிறக்காமே ஆக்கியிருப்பாரா? அம்மாட்ட போய் கேட்கிறான், எப்படிமா இருந்தாலும் கூட வாழ்ற, டைவர்ஸ் பண்ணிருமா? ஏன்னா பழமைவாதியாக ஏன் இந்த தகப்பன் பெருமானாரை பார்த்து பார்த்து வாழுகிறார். அந்த தகப்பன் வளரும் தலைமுறைக்கு பெருமானாரை காட்டிக் கொடுக்காததினால் இந்த இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை பாவத்தின் சுவடுகளாகவே ஆண் பெண் இருபாளர்கள். பழைய காலத்துல நம்ம பொம்பளைங்கெல்லாம் அந்த வெள்ளை புர்கா ஒன்று அதை போட்டுட்டு பள்ளிவாசல் தெருவுல நடக்க மாட்டாங்க. எது எது சென்று சென்றா இருக்கோ அதுக்குள்ள போவாங்க. மீறி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதை அப்படி துடிச்சு வாயில வச்சு கடிச்சு ஆம்பளைக்கு வர்றாங்க. நேர தலகீழ மாறி இதெல்லாம் பெப்பரப்பேன் இப்படி வருது. தொழுதுட்டு வர்றவங்க பொம்பளைங்க வர்றாங்க ஒதுங்க வேண்டிய நிலை.
எது ஆபாசத்தை தூண்டக்கூடாதோ அத்தகைய ஆடைத்தான் பெருமானார் என் சமூகத்தின் தாய்மார்களுக்கு சொன்னார்கள். ஆணோ பெண்ணோ உடை கலாச்சாரம் என்று வருகிற பொழுது இந்த மூத்த தலைமுறையிடம் இருக்கிறது ஒரே கான்செப்ட் தாங்க. நீ காஷ்மீர்ல வாழ்ந்துக்க, அமெரிக்கால வாழ்ந்துக்க, மேட்டுப்பாளையத்துல வாழ்ந்துக்க, இறுக்கமா அணியாதே, மெல்லியாடை அணியாதே. இது நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம பிள்ளைகள்கிட்ட மெல்லி ஆடை தான் அணிகிறான். அது இந்த யூத் ஜெனரேஷன் இருக்கு, யோசிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. இவன் தொப்புல காமிச்சிட்டு சுத்துறான். எங்க ஏதாவது புரியுதா? லாஜிக் இருக்கா? பையன் தொப்புல காமிச்சிட்டு சுத்துறான். அதுக்கடுத்து ஒரு பேண்ட் போட்டு இருக்கிறான். அவன் குமிஞ்சாலே ஏடிஎம் கார்டை சொல்லிடுறான். இதுல இன்னொரு தமாசை என்னன்னா, அப்படியே தொழுகவும் வரலாம். கவலை பண்ணுமா இல்லையா? தொழுகவும் வர்றான். அவன் முன்னாடி ஆஜியார் தக்பீர் கட்டிட்டார். கிபிலாவை முன்னோக்கினா கிபிலா வேற மாதிரி தெரியுது. அவரு பயப்படுறாரு, விழுந்துருமோ. ஆமாங்க, ஆபாசத்தினுடைய உச்சமாயில தொப்புளிலிருந்து முழங்காலுக்கு கீழ் வரை முழுமையாக மறைக்கப்பட வேண்டிய அவுரத் தொழுகையில் காட்டப்படுகிறது ஆணுக்கு ஆண். இது எப்படி ஜீரணிக்கிறோம்? எனக்கு புரியுது, என் பிள்ளைக்கு நான் புரிய வைக்கல. சரி, நீங்க ஆஜியர் அப்படி போட்டு வாங்கல. அந்த ரோஹிப்பு பேண்ட்டுங்க, அவன் நடக்கும் போது எல்லாருக்கும் பயமா இருக்கும். அது உண்மையா கண்டுபிடிச்சது என்னன்னா, நசராணிகளுடைய ஒரு அசிங்கம். இந்த ரோஹிப்பு பேண்ட்டை போட்டு ட்ரெயின்ல ஏறுவான், பஸ்ல ஏறுவான், இப்படி நின்றுட்டே இருப்பான். பஸ் ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்கும் போது பேண்ட்டை சங்கியும் கீழே விழுந்துரும். தெரியாத மாதிரி நிற்பான். எல்லாரும் அவனை பார்த்து இப்படி சிரிப்பாங்க. சிரிச்சவன ஐ எம் வெரி சாரி. இது ஒரு அசிங்கத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மோசமான கலாச்சாரம். என் பிள்ளைகளை அது எப்படி பாதித்திருக்கிறது தெரியுமா? எதை விட்டார்கள் பெருமானார்? நவீன சமூகத்தை கையில் எடுக்க வேண்டிய வாய்ப்புகளில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கும் போது அது மாதிரி யாரும் சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை. 9 மனைவிமார்கள் வாழ முடியுமா? 1.25 லட்சம் சஹாபாக்கள் எல்லாரும் தோழர்கள், 24 மணி நேர போதனைகள் மதரசா, 65 போர்க்களங்கள். இதற்கு இடையில் சிறார்களை தேடி தேடி பிடித்து அடுத்த தலைமுறைக்கான ஆயத்த பணிகளை பெருமானார் செய்தார்கள். ஒரு ஜெனரேஷன் இருக்குதுங்க. பெருமானார் இருக்கிறார்கள், சித்திக் நாயகம் இருக்கிறார்கள், உமர் நாயகம் இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய டீம். தீனுக்காக அவர்களை உருவாக்கி விட்டார்கள். இன்னொரு பக்கம் இந்த சிறார்கள் அடுத்த தலைமுறையின் மீது பெருமானார் கொண்ட கவலையினால் அவர்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் அப்படின்னா, நீங்க இந்த செய்தியை புரிஞ்சுக்கணும். பெருமானாருடைய வருகைக்கு பிறகு அரபு சமூகத்திலே 2 திருநாமங்கள் அதிகபட்சமாக வைக்கப்பட்டது. ஒன்று முஹம்மத், இன்னொன்று அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திருநாமங்கள் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான். இப்ப எல்லாம் அப்துல்லான்னு வச்சான்னு வச்சுங்களேன், அந்த அஜர்த்தவன் தூக்கிடுறாங்க. பேரே வைக்க தெரியல இருக்கு. இது பிறக்கிறதுக்கெல்லாம் இப்படித்தான் பேர் வைக்கணும். யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், முகமது ட்விட்டர். வேற வழி இல்ல. நீங்க சிரிக்கிறீங்க. உங்க வீட்டுல போய் பேர குழந்தைக்கு பேரை கேட்டா நமக்கே வாயில வராது. அதனால அஜித்குமார்கள்னா பழமைவாதிகள். சும்மா முகமது, அஹமது, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க. நாங்க கூகுள்கிட்ட கேட்கிறோம். அதுதான் இங்க கடவுள். அது புதிய புதிய பெயர்களை சொல்லுகிறது. அது நமக்கு வாயிலேயே. அவர்களின் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஈமானை வெளிப்படுத்தும் திருநாமங்களிலிருந்து அடுத்த தலைமுறையை அப்புறப்படுத்தி விட்டார்கள். எங்கே இல்ல, அரபு நாடுகளில் வைக்கப்படுகிற எந்த பெயர்களையும் உங்களால் கிரகிக்க முடியாது. ஏன்னா பெயர் சொல்லும் போதே இவர் மூமினா காபிரான்னு தெரிஞ்சு போய் சுருக்கமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, உன் பேர் என்னடா அப்படின்னா ரஹீம் விக்லாச்சாரியன்னு சொல்ற மாதிரி. இவன் யாரு? எந்த ஊரு?
பெருமானாருடைய இந்த தாக்கம் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தஹ்னீக் செய்வார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட பேர் வைக்க வந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டு மென்று அதை குழந்தையின் வாயில் உமிழ்ந்து அந்த குழந்தைக்கு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் சூட்டுவார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்னைக்கு யாருக்காவது அந்த தகுதி இருக்கிறதா? சரி, அஜர்த்து பேரு வைங்க, கூப்பிடுறதே இல்லை, அது வேற பிரச்சனை. அவங்களே வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு போங்க, நல்லதா வைங்க. வரலாறுகளில் பார்க்கிற பொழுது நிறைய அப்துல்லாக்கள் வரலாற்று அடையாளங்களாய் நின்று போனார்கள். அதனால அதை சொல்ல தெரியாம இப்படி சொல்லிட்டாங்க. இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமரின் மகன் அப்துல்லா, அப்பாஸின் மகன் அப்துல்லா, மஸ்ஊதின் மகன் அப்துல்லா. இப்படித்தான் தந்தையின் பெயர் கொண்டு தனையர்கள் அறியப்படுகிற அளவுக்கு நிறைய அப்துல்லாக்கள். அதுல இந்த சிறார்களை தன் பக்கம் ஈர்த்து அடுத்த தலைமுறைக்கான வழிகாட்டுதலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்து தொடங்குகிறார்கள் தெரியுமா? ஆடு மேய்க்கிற சிறுவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள். அவர் திருப்பி கேட்கிறார், அல்லாஹ் என்றால் யார்? பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இடையே சோதிப்பதற்கு பெருமானார் கேட்டார்கள், ஆட்டிலிருந்து கொஞ்சம் பானை கொடுத்தால் பசியாறிக் கொள்வோமே. முதலாளிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். அவர் அமானிதமா மேய்ச்சிட்டு வர சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு எப்படி தெரியும்? நீ பாலை கறந்து கொடுத்தால் அவருக்கு எப்படி தெரியும்? அப்பதான் இந்த அப்துல்லா பேசுகிறார், நீங்கள் சொன்ன அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அவ்வளவுதான். ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞர் பெருமானாருடைய இதயத்தில் இடம் பிடித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். இன்றைக்கு ஹனஃபி மذஹபை பின்பற்றக்கூடிய நம் அத்தனை பேருக்குமான முதல் ஆசான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். பெருமானார் சொல்வார்கள், குர்ஆன் இறங்கியதை போலவே ஓத வேண்டும் என்று யாருக்காவது ஆசையா? ஃப்ரெஷ்ஷா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை கேட்டு ஓதுங்கள் என்று சொன்னார். ஒரு தலைமுறையை நெருங்க வைப்பது உங்க கூட உங்க பையன் உட்காருவார சொல்லுங்க. ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், என்ன கண்ட பையன் 10 அடி தள்ளி நிற்பான். இல்ல, உன் பக்கத்துல வருவதற்கான வாய்ப்புகளை இந்த கலாச்சாரம் தரவே இல்லை. தந்ததா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, என் மேல பையனுக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட், நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தா அவன் பின்னாடி ஓடிடுவான் அப்படிலாம் சொல்றோம்ல, அது நம்முடைய அறியாமை. என் மகன் என்னை நெருங்க வேண்டும், அவனோடு என்னுடைய வாழ்க்கையின் தொடரை அவனுக்கு பதிக்க வேண்டுமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நெருங்கினார்கள்? உட்கார்ந்து ஒரு சபையில சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு சிறுவனை தட்டி கொடுத்து சொல்வார்கள், குல் பியமீனி, மகனே வலது கையில சாப்பிடு. நீங்க இந்த ஜெனரேஷன் இந்த படிச்ச யூத்துகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நின்றுட்டு சாப்பிடுவாங்க, அப்புறம் லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில் சாப்பிடுவதை ஒரு நாகரிகமாக கற்றிருக்கிறார்கள். என் வீட்டில் அப்படி இல்லை. வெளி உலகத்திலிருந்து அவனுக்கு ஒரு பழக்கம் தொட்டி கொண்டது, அதை அவன் நாகரிகமாக நினைக்கிறான். நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமர்ந்து தண்ணீர் குடிப்போம் இல்லையா? சிறுநீர் கழிப்பதற்கு இடம் தேடி அலைவோம். எங்காவது பள்ளிவாசல் மதரசா இப்படி இருந்தா பிஷா போயிட்டு அந்த சுண்ணத்தான முறையில சுத்திகரித்து விட்டு வெளியேற வேண்டும். இந்த ஜெனரேஷன் கேப்ல இந்த தலைமுறை அதற்கு கற்றுத்தரப்பட்ட பாடம் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுதான். எதை பெருமானார் தன் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த மீலாதின் வழியாக நாம் ஒரு சபதம் ஏற்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு ரசூலை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை சும்மா பேசி நான் சொன்னேன்னு வீட்டுல பேசாதீங்க, உங்க மரியாதை குறையும். ரொம்ப இதாச்சுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள ஒரு போர் நடக்கும். இவர் அவன்கிட்ட சொல்ல மாட்டார், ஏய் அங்க ஒரு உள்ள ஏய் இருக்கும், யாரு யாருங்க வீட்டுக்காரங்க, அவன்கிட்ட சொல்லிட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வர சொல்லு.
அங்கிருந்து அவன் ஒரு மாடு வளர்த்துறான். ஏன்டா ஏன் உன்ன இந்த அம்மா, இந்த 2 பேர்த்துக்குள்ள நான் படுற பாடு. 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வர முடியாது, எனக்கு நைட் டியூட்டி இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அவனோடு நீங்கள் ஒரு தந்தையாக நெருங்குவதற்கு தடை எது? நிறைய வீடுகள் என்ன இருக்குங்க, தோளுக்கு வளர்ந்தான் அப்படின்னு ஏன் பார்க்கறது இல்ல? அல்லாஹ்வுடைய ரசூல் இளைய தலைமுறையினரோடு மிகுந்த நெருக்கம் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்காவுக்கு வருகிற பொழுது வழியிலே ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் தாவா செய்கிறார்கள், மக்களை தீனின் பக்கம் அழைக்கிறார்கள். ஒரு சின்ன பையன் வந்தார். சொன்னாங்க, எங்க ஊர்லயே இவருதான் அதிகமா குர்ஆன் ஓத தெரிஞ்சவரு. அதற்கு பிலால் பாங்கு சொல்ல சொல்ல கிண்டல் பாங்கு சொல்லுகிறார். அவரை அழைத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சின்ன பையன், நம்ம ஊர்லயும் பள்ளிவாசல்ல சின்ன பசங்க குறும்பு செஞ்சாங்கன்னா உடனே நாம பெரிய அவுளியாவும் மாறிடும். சைத்தான் வெளியே போ, ஒரே ஒரு நிமிஷம் அவன் சைத்தான் உள்ள போன்னு சொன்னா நம்ம மரியாதை போயிடும். அப்படி அணுகக்கூடாது. இந்த பிள்ளைகளை அழைத்து பக்கத்துல, இது பள்ளிவாசல், கூச்சல் எழுப்பக்கூடாது. இதுதான் முறை. அடுத்த தலைமுறையை வார்க்கிற முறை இதுதானே. எங்க பிலால் பாங்கு சொல்லுகிறார், அந்த சிறுவர் கிண்டல் பாங்கு சொல்லுகிறார். கோவம் வரணுமா இல்லையா? பெருமானார் அந்த சிறாரை அழைத்தார். அழைத்து சொன்னாங்க, உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு, உன் குரல் ரொம்ப அழகா இருக்கு, இங்க இன்னொரு முறை பாங்கு சொல்லு. இப்ப அந்த பையன் சீரியஸ் ஆயிட்டார். சீரியஸாக பெருமானாருக்கு முன்னால் பாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சிறுவருடைய தலையில் கை வைத்து பெருமானார் துஆ செய்தார். விளைவு என்ன தெரியுமா? கிண்டலாக பாங்கு சொன்னதற்கு பரிசு ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு காபத்துல்லாவில் பாங்கு சொல்லுகிற பொறுப்பை அவருக்கு பெருமானார் கொடுத்தார்கள். அந்த சஹாபி வித்தியாசமா பங்கு வச்சிருப்பார். எல்லாரும் பின்னாடி தான் பங்கு வளர்த்துவாங்க, அவர் முன்னாடி வளர்த்துவார். அப்படியே தொங்கும். ஏங்க இப்படி முடி வச்சிருக்கீங்க, வெட்டலாமே. அவர் சொல்லுவார், கண்மணி நாயகத்தினுடைய வரக்கத்தான கரம் பதிந்த ரோமங்கள், நான் வாழ்நாளில் வெட்டவே மாட்டேன். எப்படி சிறார்கள் இளைய தலைமுறையினுடைய மனதில் பெருமானார் இடம் பிடித்தார்கள். ஏன் நீங்க உங்க தகப்பனா, ஒரு தாயா பிள்ளைகளின் மனங்களில் ஏன் இடம் பிடிக்கவில்லை அப்படின்னா, அந்த தந்தைங்கிற ஒரு தந்தைனாவே நம்ம என்னது ராஜா மாதிரி நினைச்சுக்குவோம். அங்க ஒரு ஆணவம் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கருணையின் வெளிப்பாடாக நீங்கள் பெருமானாரை சொல்லி அந்த பிள்ளைகளை அணுகி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அருகாமையில் வருவார். மகனே, பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், பேசி பாருங்கள். நிறைய தந்தைகள் செய்கிறது தான். அப்படித்தான் அந்த மாதிரி போய் கேட்டிருப்பாரு, அவனுக்கு என்ன பேண்ட் வேணும்னு கேளு. அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஃப்ரெண்டுகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவான், உன் ஃப்ரெண்ட சொல்லப்பா, அவன் உன்ன மாதிரி இல்ல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவன் இவனுக்கு போன் பண்ணுவான், என்ன ஒப்ப லூசு மாதிரியே இருக்கிறான், ஏண்டா என்னடா செஞ்சாரு, உங்ககிட்ட சொல்றத எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, எங்கிட்ட சொல்றத உங்ககிட்ட சொல்லி இருக்கலாமே. இந்த ஜெனரேஷன் தலைமுறை நல்லவர்கள் நம்முடைய அணுகுமுறையால் நாம இன்னமோ நினைச்சுட்டோங்க, நாம் பெத்த பிள்ளைதானே. என்னிடம் என் தந்தையும் தாயும் கொடுத்த மார்க்கத்தை நீங்க சொத்து படிக்க வச்சீங்க, அபராதம் அனுப்புனீங்க, வெளிநாட்டுக்கு போன தீனை கொடுத்தீங்களா நல்லா கேட்போம். கொடுத்தீங்களா? பெருமானார் இளைய தலைமுறையினுடைய அணுகுமுறையில் அருமையாய் அவர்களை வார்த்தெடுத்தார்கள். ஒருத்தர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இன்னொருத்தர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். வரலாற்றில் குர்ஆனுடைய விளக்கங்கள் இப்னு அப்பாஸை கடந்து உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத்தாகும் போது அந்த சிறுவருக்கு 13 வயசு தான். இந்த சிறுவருக்கு இவர்கள் எங்கே வளர்ந்தார்கள் தெரியுமா? பெருமானாருடைய அருகாமையில் வளர்ந்தார்கள். அப்பாஸ் தராத உரிமைகளை பெருமானார் தந்திருந்தார்கள்.
அதனால் அந்த சிறாருக்கு நபி மீது கொண்ட காதலால் வாலன்றியா பெருமானார் எழுந்து வருகிறார்கள் என்றால் செருப்பை எடுத்துக் கொடுப்பதும், உதவி செய்வதற்கு தண்ணீர் தருவதும், மிஸ்வாக்கை கொண்டு வந்து தருவதும், இப்படியான பணிகளை அவர் செய்த பொழுது சின்ன பையன், பெருமானார் தான் பெயர் வைத்தார்கள், சிறுவர். ஆனால் அவருடைய அந்த மெச்சூரிட்டி, பணிவிடை பார்த்து பரவசப்பட்ட பெருமானார் அவருக்கு ஒரு துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஆத்திஹில் ஹிக்மா, யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை கொடு துவா செஞ்சிட்டார். நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்களுடைய ஒரு குழந்தை பள்ளிவாசல இனிமையா வாங்கி சொன்னா அது பெருமையா அல்லது இழிவா? இந்த சமூகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? என்னங்க படிச்சு எப்படியே வர வேண்டியது மோதி நேரம் ஆக்கிடுவீங்களா? இப்படிதான் நினைக்கிறாங்க. இப்னு அப்பாஸுக்கு பெருமானாருடைய துஆ கிடைத்த போது, இன்னும் சில நல்லவங்களா இப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் இளைஞர்கள்லாம் எங்கள்கிட்ட நெருங்கி வரும் பொழுது நான் கவனிச்சிருக்கிறேன். திடீர்னு காண போயிடுவான். தம்பி என்ன உங்களை பாக்குறதே இல்லையே? இல்ல கொஞ்சம் ஹசரத்து கொஞ்சம் பிஸி. அவன் அந்த பார்வையை காமிச்சு கொடுத்துரும். மெதுவா அவன்கிட்ட நோண்டனா எங்க அக்கா சொன்னாரு, அஜத்மார்கிட்ட அல்லான்னு சொல்லி உன்னை ரூட்டை மாத்திடுவாடுங்க. புரியுதா? அந்த சமூகத்தினுடைய கெட்ட எண்ணம். உங்கள் பிள்ளைகளை நரகத்திற்கு நீங்கள் அனுப்புவதற்கு தயாரா? அல்லாஹ்விடம் ஒப்படைக்க தயாரா? பழைய காலத்துல எல்லாம் உலமாக்களோடு நெருங்கி பழக விட்டார்கள், மார்க்கம் படிக்கட்டும் என்று. அத்தனை சஹாபாக்களும் தன்னுடைய பிள்ளைகளை பெருமானாரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். ஒரு தலைமுறையை உருவாக்கி ரசித்து பார்த்தார்கள் பெருமானார். பாருங்க, அந்த துஆ கிடைச்சது யாருக்கு? இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். குர்ஆனுக்கு யாருக்கும் புலப்படாத ஞானம் இப்னு அப்பாஸுக்கு இருந்தது. அதனாலதான் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு சித்திக் நாயகம் மேடை அமைத்து மிம்பர் படியில இந்த 13 வயசு பையனை உட்கார வச்சு பயான் சொல்ல சொன்னார். சமூகம் ஏத்துக்குமா? எந்த காலம்? நூறே நுபுவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம், பெரும் பெரும் மேதைகள் நிரம்பிய காலம். கேட்டுட்டாரு உமர் நாயகம், என்ன எங்களுக்கு எல்லாம் பசங்க இல்லையா? உங்களுக்கு பசங்க இல்லையா? இந்த சின்ன பையனை போய் உட்கார வச்சு பயன் பண்ண சொல்றீங்க, வருமா இல்லையா? சித்திக் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் உருவத்தையும் வயதையும் பார்க்காதீர்கள், எனக்கு இல்லாத ஞானம் அந்த குழந்தையிடம் இருக்கிறது. இது பெருமானாருடைய துவா, பெருமானாருடைய அருகாமை, பெருமானார் ஒரு தலைமுறை மீது செலுத்திய கவனம் அது. அப்படி என்ன ஞானம் கிடைச்சிருச்சு? சோதிச்சிருவோம். சித்திக் நாயகம் அத்துணை பேர்களையும் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, குர்ஆனில ஒரு சூரா இறங்கியது, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். உங்களுக்கு இந்த சூறால என்னங்க விளங்குதுன்னு கேட்டாங்க. தர்ஜுமா பண்ணாலே தெரியும். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் கூட்டம் கூட்டமாய் மார்க்கத்திற்கு வருவார்கள். இந்த சாதாரண அறிவுல எல்லாருக்கும் விளங்கும். சித்திக் நாயகம் கேட்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன விளங்குச்சுன்னா? அதுதான் விளங்குச்சு. அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால் சொல்லுங்க, கூட்டம் கூட்டமாக மார்க்கத்திற்கு வருவார்கள். ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இது சந்தோஷமான செய்தி தானே? ஆமா, சந்தோஷமான செய்தி தான். எல்லாரும் அப்படித்தானே? எல்லாரும் அப்படித்தான். இப்ப அப்படியே இருங்க. 13 வயது சிறாரிடம் கேட்கிறார்கள், இந்த குர்ஆனுடைய அத்தியாயத்திற்கு, வசனங்களுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? சின்ன பையன் சொல்றோம்ல, உங்களுடைய விளக்கம் என்ன? அவர் சொன்னார், ஆமாம், நீங்கள் எல்லோரும் விளங்கியதை போல சந்தோஷமான செய்தி, இஸ்லாத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், அதுதான் உண்மை. ஆனால் அந்த குர்ஆனுடைய சந்தோஷத்திற்கு பின்னால் ஒரு துக்கத்தை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். என்ன துக்கம் தெரியுமா? கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா நபியின் வேலை முடிந்தது, நபி மரணிக்க போகிறார்கள் என்ற ஒரு சோக செய்தியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். சித்திக் நாயகம் சொன்னார்கள், இந்த வசனம் இறங்கிய பொழுது எனக்கு விளங்கிய அந்த விளக்கம் யாருக்கு இருக்கு?
13 வயசு இப்னு அப்பாஸுக்கு உமர் நாயகம் திகைத்து போனார்கள். எல்லாம் இந்த சூரா இறங்க போதுங்க எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, சந்தோஷம். 13 ஆண்டு கால பெருமானாருடைய உழைப்பு இல்லையா? ஒருத்தர் 2, 100, 200, 1000, 1.25 லட்சம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருகிறார்களே, சந்தோஷமான செய்தி. சித்திக் நாயகம் மட்டும் அழுதாங்க. என்னங்க சந்தோஷத்துல அழுகிறீங்களே, எப்பா உங்களுக்கு எல்லாம் புரியலையா? கூட்டம் கூட்டமா மக்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நபியுடைய வேலை முடிஞ்சது, நபி நம்மை விட்டு பிரிய போகிறார், வஃபாத்தினுடைய நேரம் நெருங்கி விட்டது. இந்த செய்தியை அதே குர்ஆனுடைய வசனம் மறைமுகமாக சொல்லுகிறது. உங்களுக்கு தெரியலையா? அந்த சித்திக் நாயகத்தினுடைய வயது, பக்குவம், அறிவு ஞானம் 13 வயது சிறுவனுக்கு கிடைத்தது. பெருமானார் ஒரு தலைமுறையின் மீது செலுத்திய கவனத்தில் குர்ஆனிய பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் நாயகத்தினுடைய மகனார். இந்த தீட்சண்யம், அறிவு தீட்சண்யம், எவ்வளவு ஆழமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிற பக்குவம் அந்த சிறுவரிடம் இருந்தது. பெருமானார் உருவாக்கிய அருமையான குழந்தை 10 வயசுதான். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாருடைய காலம் முழுக்க பயணித்தவர் ஸைத் இப்னு ஹாரிஸா. 18 வயசுல உசாமாவை போர் படை தளபதியாக அனுப்புகிறார்கள் பெருமானார். சக்கராத்துடைய நிலை கவனிக்கணும். எப்படிங்க அந்த பக்குவம் வந்துச்சு? 18 வயசு பையன் போர் படை தளபதியாக. யாருக்கு? சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், பெரும் பெரும் நாயகங்கள் இருக்கிறார்கள். 18 வயசு பையன் உசாமத்து பின் ஸைத். கொஞ்சம் ஆட்சேபனை வந்தது, இந்த சின்ன பையனை போய் ராணுவ தளபதியாக போட்டால் பெரும் மக்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தை சொன்னார், அன்று நான் இவரின் தந்தை ஸைதை அனுப்பும் பொழுதும் இப்படித்தான் விமர்சனம் செய்தார்கள். நான் அனுப்புகிறேன், நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். இந்த உசாமா யார் தெரியுமா? பெருமானாருடைய மடியின் மீது அமர்ந்தவர்கள். ஒரு பக்கம் ஹுசைன், ஹசன், இன்னொரு பக்கம் உசாமா. இவர் சிவப்பாக ரோஜா நிறத்தில் இருப்பார், இவர் கருத்த குழந்தை. பெருமானார் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இருவரையும் நான் நேசிக்கிறேன், இருவரையும் நீயும் நேசிப்பாயாக. ஸைது அத்தா, உசாமா மகன், அலி அத்தா, ஹசன் ஹுசைன் மகன்கள். தன்னுடைய சொந்த பேர குழந்தை, தன்னுடைய வளர்ப்பு பேர குழந்தை சமமாக பாவித்தார்கள். விளைவு என்ன? பெருமானாருக்காக உயிர் கொடுப்பதற்கு போர்க்களத்திற்கு புறப்பட்டு போனார். மெச்சூரிட்டி ஆகாத 18 வயது இளைஞர். அப்படித்தான் சொல்லுவோம். ராணுவத்திற்கு தளபதியாக செல்வது என்று சொன்னால் பெருமானார் எந்த அளவு வீரத்தில் வார்த்தை எடுத்திருப்பார்கள். இன்னைக்கும் அந்த உசாமாங்கிற பேருக்கு ஒரு பயம் இருக்குத்தான் செய்யும். வேற நாம் சொல்லுங்க. ஒரு அஜருக்கு தெரியாம வச்சுட்டாரு நம்ம நண்பர். உசாமான்னு வச்சுட்டு எனக்கு போன் பண்ணாரு, எப்ப அவன் வெளியில அனுப்புறதுக்கே பயமா இருக்கு, ஏன் ஸ்கூல்ல போய் உசாமான்னு சொன்னா எந்திரிச்சுட்டாங்களா? எந்தையா பேர் வச்சிருக்கிற? உசாமா பேர் நல்லது. அந்த பேர் உசாமானாலே சிங்கம்னு இருக்கும். உசாமானா சிங்கம். அந்த பேருக்கு ஒரு பலம் இருக்கிறது. என்ன பலம் தெரியுமா? பலத்தை வரவழைக்கும். இந்திய நாடாளுமன்றத்துல அத்வானி பேசுறார், எந்த உமருடைய ஆட்சியிலே கற்பழிப்பு நடக்கவில்லையோ, எந்த உமருடைய ஆட்சியிலே கூட்டுப்பாலியல் நடக்கவில்லையோ, கொள்ளைகள் நடக்கவில்லையோ, பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருந்ததோ, அந்த இஸ்லாமிக் லா சட்டம் இந்திய தேசத்தில் அமல்படுத்தப்படணும். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை தெரிகிறதை விட அரசியல் வட்டாரத்தில் உமர் என்ற பெயருக்கு அவ்வளவு அழுத்தம் ஐரோப்பாவில் இருந்து உலகம் முழுவதும் வியாபித்திருந்தது. உமர் அப்படின்னு சொன்னால ஒரு பயம். இன்னைக்கு அந்த பேர் இருக்கு. இந்த உசாமா பெருமானார் உருவாக்கிய தலைமுறை. அவங்கள்ட்ட உடை நாகரிகம், சிகை நாகரிகம் எல்லாம் ஆன்மீக தோற்றத்தில்.
இதனால மூமின்களே நாம ரொம்ப கவலைப்படணும். நீங்க ஊரை திருத்த வேண்டாம், உங்கள் பிள்ளைகளோடு கொஞ்சம் நெருக்கத்தை காண்பியுங்கள், பேச்சுக்கு பெருமானாரை பயன்படுத்துங்கள். டேய், அந்த காலத்துல நான்லாம் மேட்டுப்பாளையத்துல கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்டா. சிரிக்கிறேன் திருப்பி, உனக்கு நசீப் இல்ல, அதுக்கு என்ன பண்றதுங்க. ஒரு அத்தா நல்லா டெவலப் ஆயிட்டாரு, மகனுக்கு சொகுசான வாழ்க்கை கொடுத்துட்டாரு. சின்ன வயசுல பைக்கு காரு, அவனுக்கு கஷ்டப்படாதனால அந்த பைக்கோட அருமை தெரியுது. அவன் வீரத்தை எங்க காமிக்கிறான்னா நேஷனல் ஹைவேல காமிக்கிறான். ஏன்னா நேஷனல் ஹைவேல காமிக்கிற இடமா. ஆனா அவங்க நான் பைக்ல போகும்போது இந்த பசங்க கட்டடிப்பானுங்க இல்லையா, தப்புன்னு சொல்லுவான். ஒப்பங்காசுல பைக் ஓட்டுறியான்னு கேட்பான். அறிவுள்ள பிள்ளையா இருந்தா, ஏன்னா அவன் காசுல வாங்கி இருந்தானா 40க்கு மேல வண்டி ஓடாது. எப்பயுமே ஓசி வண்டி ஓட்டுறக்கும் சொந்த வண்டி ஓட்டுறக்கும் எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுமா இல்லையா? பேசுங்களேன், பெருமானாரை கொண்டு வந்து நிறுத்தி பேசுங்களேன். நீங்க நினைச்சுக்கிறீங்க கஷ்டப்பட்டு, அது இந்த ஜெனரேஷன் கண்டுக்கவே மாட்டேங்க. நானும் மேட்டுப்பாளையத்துல அப்படி கஷ்டப்பட்ட உருளைக்கிழங்கு மண்டியில மூட்டை சுமந்த சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன்னு பரிதாபமா பார்க்கலாம். பிச்சைக்கார மகனி இவங்கத்தான் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன்டா, உனக்கு ஏதாவது தெரியுதா? அவன் கூட பதில் சொல்றான், உங்க அப்பா ஏழை, எங்க அப்பா பணக்காரன். இந்த ஆள் எங்கிட்ட சொல்லிட்டு சொல்றாரு, அவன் செருப்புல அடிச்சானா இல்ல பாராட்டினானா எனக்கு புரியவே இல்லைங்க இருக்குது. நான் சொல்றேன், இந்த ஜெனரேஷன் ஒரு தலைமுறையோடு நீங்கள் பேச பழகல. நீ பணக்காரன் சொல்லி ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணிட்டே இருந்த. உன் பிள்ளையோடு நெருக்கத்தை நீங்கள் விட்டதின் விளைவு ஒன்ன சொல்லாத, ஏத்துக்க மாட்டான். நைசா சொல்லுவாத்தா, ரொம்ப பேசாதா, நீ பார்ல இருந்ததை நான் சொல்லி போடுவேன். சொல்லுங்க, இது பெருமையா சொல்றாங்க. நானும் வீட்லயும் லவ் மேரேஜ், அவன் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? அவன் ஆரம்பத்துல இருந்தே லவ் பண்ணிட்டே இருப்பான், தெருவுல இருக்கிற எல்லாத்தையும் லவ் பண்ணுவான். எனக்கு எங்க அப்பா லவ் மேரேஜ். விலையை போட்டு விட்டீர்களா இல்லையா? நீங்கள் பேசுங்கள், பிள்ளையோடு பேசுங்கள், தலைமுறைகளோடு பேசுங்கள். இந்த தலைமுறைக்கு நாம தான் இடைவெளியை கொடுத்தோம். அந்த பேச்சிற்கு துணையாக பெருமானாரை கொண்டு வந்து நிறுத்துங்கள். மகனே, இந்த டிரெஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பத நீங்க பெருமானாரை வச்சு சொல்லிப்பாரு. சில செய்வோமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டோம். இயல்பு என்ன அவன் சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். இப்ப இருக்கிற தகப்ப யாராவது பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? சொல்லுங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? போட மாட்டாங்க. அவன் காசு தான் கேட்பான், என் ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறான். அழகா சொல்றான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறான் பிள்ளைய. மம்மி, அம்மா எல்லாம் மறந்து போச்சு. மம்மி, திஸ் இஸ் மை கிளாஸ்மேட். அந்த அம்மா கிளாஸ்மேட் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த மாசம் திஸ் இஸ் மை லவர். அவங்க அத்தாக்கு பொண்ணுங்க புரியல, அம்மா பொண்ணு புரியல. அடுத்து அவன் என்ன சொல்றான்? மை லைஃப், மை சூஸ். என் வாழ்க்கை துணை நானே தேடிக்கிறேன். இப்படித்தான் முடிஞ்சா பள்ளியில் கொண்டு போய் நிக்கா பண்ணி வைங்க, இல்லைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஐ எம் மெச்சூரிட்டி. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சதுக்கு என்ன பாவங்கள்? இந்த துணிவுகள் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன். அப்படின்னா சிறு வயதில் இருக்கிற விளையாட்டு பருவம் தானா? அதுக்கு பிறந்த காலத்துல இருந்து அதுக்கு வேடிக்கைகள். அப்புறம் தமிழுகிற காலத்துல சுட்டி. இப்ப சுட்டியில இல்ல, பிறந்த குழந்தை செல்லோடு தான் பிறக்குது. அது பிறந்தவுடன் செல்ஃபி எடுக்கு. அது 18 வயசுலயும் கரெக்டா? எல்லா தாய்மார்களுக்கும் சொல்லுவேன், தயவு செய்து மனநோயாளிகளாக உங்களுடைய குழந்தைகளை ஆக்கி விடாதீர்கள். இப்போ செல்லு கொடுக்க கூடாது அல்ல, அதாவது விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு தாயோ தகப்பனோ பக்கத்துல உட்கார்ந்து செல்போனு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிக் கொடுங்க. எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. ரோட்ல போறோம், குண்டுகுழி இருக்கு, ஸ்பீடு பிரேக் இருக்கு, லெப்ட் இருக்கு, ரைட் இருக்கு, சிக்னல் போடணும், இத்தனையும் சொல்லிக் கொடுப்பதை போல செல்போனை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். மகனே,
பாரு, ஒளிஞ்சு பார்த்தாங்க. இன்னைக்கு பெட்ஷீட் பொத்திட்டு விடிய விடிய அந்த வீட்டுல யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அத்தாவும் அதுதான் பார்த்துங்க, அம்மாவும் அதுதான் பார்த்துருக்கு. இது இவரு தெரியாம ஹாய் அப்படின்னு போட்ட யாருக்கு? அந்த அம்மா அங்கிருந்து என்னடா அது ஹாய் போடுது. தேடல்கள் ஒரு வீட்டுல தான் செல்போன் வந்த புதுசுல கூடவே சந்தேகமும் வந்துச்சு. நிறைய குடும்பங்கள்ல விளையாடி படித்தது. நைட்டு 12 மணிக்கு மனைவியுடைய போன்ல அப்படின்னு ஒரு மெசேஜ் ஓடி போய் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தவனுக்கு கோபம் அப்படியே கட்டல்ல வச்சு மாங்கு மாங்கு மாங்குன்னு அடிச்சான். அது பயந்து போய் தூக்கத்துல எந்திரிச்சு செய்ய முடிச்சவன் 12 மணிக்கு இந்நேரத்துல அடிக்கிறான, என்னதான் நடந்தது? ஏண்டி அடுத்த ராத்திரியில 12 மணிக்கு உனக்கு எவனோ பியூட்டிஃபுல் மெசேஜ் அனுப்பி இருக்கிறான் அது அப்படின்னு அந்த ஆளு அடிச்சு முடிச்சு மூச்சு வாங்கி அவன் படுத்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன சார், நம்மளை பார்த்து பியூட்டிஃபுல் சொல்லி இருப்பான். இந்த கூடு கட்டவங்களோட வாழ்றதே பெருசு, நம்மளை எவன்டா பியூட்டிஃபுல் சொன்னான். அந்த அம்மா செல்ல எடுத்து பார்த்தா மறுபடியும் அது கத்திட்டு இருக்கு, பேட்டரி ஃபுல். வந்ததே கோபம், விதியோ விதி. அது சொல்லி சொல்லி அடிச்சா. ஏண்டா கல்ச்சர்ல ஓனோட பேட்டரி ஃபுல்லுக்கும் பியூட்டிஃபுல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நடிஜாமத்துல சந்தேகப்பட்டாயே. நசிரிக்கு சொல்லல, நிறைய குடும்பங்களில் விளையாடு முடித்தது. இப்ப குழந்தைகளுக்கு நீங்க சொல்லுங்க, செல்போன் பாரு, இந்த நேரத்துல பாரு, இந்தந்த விஷயங்களை சர்ச் பண்ணு. இது உன்னுடைய படிப்புக்கு உதவும், உன்னுடைய வேலை வாய்ப்புக்கு உதவும், உன்னுடைய ஜிகேவுக்கு உதவும். இதுல இடையில அப்படியே ஓடும் போது சீத்தா வரும், தாண்டி போயிரு. நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஏன்னா நம்மனாலே தாண்ட முடியல. இப்படியே ஹதீஸ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு டப்புன்னு ஆடுது, தாண்டு தாண்டு. மனப்பக்குவம் தானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபை கூடி இருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேகமான ஒரு இளைஞர் வந்தார். இந்த இளைஞர்னாவே அப்படித்தாங்க இருப்பாங்க. இந்த இளைய தலைமுறை, அவன் ஹேர் ஸ்டைலு, அவனுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அவனுக்கு எல்லாமே நமக்கு தெரியுங்கிற மாதிரிதான். அவனுக்கு ஒரு 40 ஆகணும் இல்ல, சொல்லுங்க. அப்படி வருவான், அஜர்த்தெல்லாம் கூப்பிட மாட்டான். இமாம் என்னப்பா, புகாரில 2434 இப்படி ஒரு ஹதீஸ் வருது. என்னடா இது ஜெயில செக்ஷன் மாதிரி சொல்றீங்க? நான்லாம் அப்படி 2346 படிச்சது இல்லை இமாம். இருக்கு, சரிப்பா. அதில் மௌலூது ஓடுவது தடை என்று வந்திருக்கு. உடை நடை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த கோலத்துல நான் ஹதீஸ பேசுறாங்க. இடையில பேண்ட புடிச்சுக்கிறான். இது என்ன இஸ்லாம்னு புரியல. இளைஞர்கள் தானே, நேர பெருமானார்த்த வர்றான், கொஞ்சம் கூட கூச்சம் கிடையாது. வந்தவன் சபை கூடி இருக்கிறதை பார்த்தும் கூட பயமில்லாமல் கேட்டான், எனக்கு விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்க. முத்தவள்ளி பள்ளிக்கு வர வச்சு, மரியாதைக்குரிய முத்தவள்ளி அவர்களுக்கு நாளை முதல் விபச்சாரம் செய்வதற்கு ஜமாத்து கடிதம் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படித்தான் இருக்கு. இங்க நிக்கா பண்றக்கே லெட்டர் தர மாட்டேங்கிறாங்க. பெருமானாரிடம் வந்து இப்படி ஒரு கேள்வி, சபை அதிர்ந்து போனது. ஏன்னா ஒழுக்கமற்ற செயல். என்ன கேட்கிற, யார்கிட்ட கேட்கிற, எங்க வந்து கேட்கிற? அடிக்க பாய்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாரையும் அமைதிப்படுத்தினார். ஏன்னா ஒரு தலைமுறை இடைவெளியினுடைய உணர்வுகளை நீங்க புரியல, நான் புரிஞ்சிருக்கிறேன், உட்காருங்க. அந்த இளமை சொல்லுவாங்கல்ல, வாலிபம் இளமை பயம் அறியாது. அது எல்லா இடத்துலயும் பேசுவோம். ஒண்ணு இல்ல, வண்டியில போறோம், இங்க உரசிட்டோம் அப்படின்னா பார்த்து போயாங்க, அந்த நீ பார்த்து போட போயிடுவோம். இந்த பெருசுகளோட நியதி. இவன் இடிச்சு போட்டு என்ன செய்வா தெரியுமா, பைக்கு குறுக்க போட்டு எப்படி வரலாம். அது அந்த இளமை பயம் அறியாது. செய்யறானா இல்லையா? ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனை சொன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசி சட்டம் எடுத்து விட்டுறான். வயது, இந்த வயதுடைய வேகம், அதை பெருமானார் அந்த தலைமுறையோடு எப்படி இறங்கி போய் எதிர்கொண்டார்கள்.
அந்த சபையை கிழிச்சிட்டு வந்து விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்கிறார். எந்த காலம் சொல்லுங்க, எந்த காலம்? நான் உங்களுக்கு சொல்லுவேன், அதே விபச்சாரத்தின் இன்னொரு வார்த்தை தான் நான் லவ் பண்றேன். இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஹலால் ஆயிரும். அப்படிதான் நடக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லோரையும் அமைதிப்படுத்தி விட்டு அந்த இளைஞரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னாங்க, என்ன கேட்டா? விபச்சாரத்திற்கு அனுமதி வேண்டும். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். அப்படின்னா விபச்சாரத்தின் எண்ணம் எப்போ ஏற்படும்? மற்றவர்களின் செய்கையை பார்க்கும் போது, ஆபாசத்தை தூண்டுகிற காட்சிகளை பார்க்கும் போது, ஆபாசமான பாடல்களை பாடும் பொழுது. இப்ப வர்ற சினிமா பாட்டுல கேட்கவா முடியுது? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், எல்லாருடைய டைம் பாஸ், பைக்லயும் சரி, கார்லயும் சரி, பஸ்லயும் சரி, ஏறி உட்கார்ந்தோம்னா முதல் ஃபரல் அப்படி பேக திறப்பான், ஆயுதங்களை எடுப்பான், டபக்குன்னு மாட்டுவான். பண்ணிட்டானா அவனுக்கு முதல் ஃபரல் எல்லாம் அப்படி குத்திட்டு காரமடையில இறங்க வேண்டியும் கோயம்புத்தூருக்கு போயிட்டான். அவன் ஏன்னா டிக்கெட் எங்க கேட்கறான்னு தெரியல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதிகமாக பாடல்களை கேட்காதீர்கள்ங்கிறாங்க. அது என்ன செய்யும்? யும்பித்துன் நிஃபாக், வஞ்சகத்தை உருவாக்கும். இப்ப இருக்கிற பசங்க மாதிரி சூழ்ச்சி செய்யறவங்க, போட்டு கொடுக்கிறவங்க, சிக்க வைக்கிறவங்க யாருமே இல்லை. இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? போதை பொருளுக்கு அடிமையாக்கி அவர்களையே புரோக்கர்களாக்கி கொலைபாதகம் வரைக்கும் என் சமூகத்தின் இளைய பிள்ளைகளை தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள்னா ஒரு பெரிய டீம் ஒர்க் நடக்குது. போதைக்கு அடிமையான அடுத்த வினாடி 20,000 ரூபாய் உடனே வேணும். ஒரு சின்ன பையன் 20,000 ரூபாய் இருக்குமா? ஏறான், வீட்டுல திருடுறான். சமூகத்துல நடக்கிறத நான் சொல்றேன். தமிழகம் முழுவதும் அரசு எச்சரிக்கிறது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் வினோதமான போதைப் பொருட்கள் இந்த தலைமுறையை பயங்கரமாக பாதித்துக் கொண்டிருக்கு. அது போதை பொருளுங்கிறதோடு நிற்கக்கூடாது, அவனை அடிக்ட் ஆக்கி அடிமையாக்கிய பிறகு அதிராம்பட்டத்துல இஸ்லாமிக் ஸ்கூல்ல வச்சு பிடிச்சாங்க. எதை? போதைப் பொருட்களை. எப்படின்னா ஸ்கூலுக்குள்ள வருதுன்னு பார்த்தா இன்டர்வல் நேரத்துல வருது. யார் கொடுக்கிறாங்கன்னா கழிவறை சுத்தம் செய்யும் பெண்ணின் வழியாக வருது. இது ஒரு இஸ்லாமிய ஸ்கூல். அதிர்ந்து போனது நிர்வாகம். இதுக்கு இடையில மீடியேட்டர்கள் யாருன்னா நம் சமூகத்து பிள்ளைகள் தான். அவர்கள் எப்படி ஆனார்கள்? அடிமையாயிட்டார். ஃபர்ஸ்ட் அப்படி லைட்டா கொடுத்து பழக்கிடுறாங்க. அது கிருன்னு ஏறின உடனே தேடி போறான். தேடி போகும்போது சொல்றான் 20,000 ரூபாய் ஆகும். நம்மள சின்ன வயசுல 2 ரூபாய் சினிமா டிக்கெட்டை 20 ரூபாய் கொடுத்து பார்த்திருப்போம். நாம இருக்கா? ஹலோ, ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. 200 ரூபாய் கொடுத்து பார்த்தீங்களா? ஆமா, எப்படியாவது பார்த்திருந்தோம். 2 ரூபாய் டிக்கெட் தான். இந்த போதை பொருளுக்கும் அதே சித்தாந்தத்தை கடைபிடித்து இப்ப அவனுக்கு கைகால் நடுங்குது, அது வேணும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, நீ வித்து கொடு. பைக் திருடுறான், சொந்த தாயிடம் நகை திருடுகிறார். ஒரு போதை என்னவெல்லாம் ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சைக்காலஜிக்கலா அவங்களை ட்ரீட் பண்ணனாங்க. அந்த இளைஞரை அழைத்தார்கள். நீ என்ன இப்படி அருகில் கூட நெருங்க வேண்டாம்னு அல்லாஹ் எச்சரிக்கிறார். பகிரங்கமா விபச்சாரத்திற்கு கோரிக்கை வைக்கிறாயே, அவனுடைய இளமை, அந்த தைரியம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, தம்பி, இந்த கேள்வியை உன் தாய் கேட்டால் அனுமதிப்பியா? இது ஒரு லாஜிக்குங்க. சில பசங்க எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் லவ் பண்ணுவான், அவனுக்கு அது ஹலால். அவன் தங்கச்சி லவ் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா வில்லனா மாறிடும். புரியுதா? லாஜிக் புரியுதா? இதேதான் பெருமானார் திருப்பி கேட்கிறார்கள். உன் தாய் இப்படி செய்தால் உன் ஹாலா, உன் குபிமா, ஒரு சகோதரி. அவன் கோபப்பட வைத்தார்கள். பெருமானார் கோபப்பட வைத்தார்கள். அல்லாஹ் அனுமதிக்க மாட்டேன். ஓ, இவர்களுக்கு அனுமதி இல்லாத ஒரு பாவச் செயல் உனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறாயே, இது என்ன நியாயம்? ஏன்னா
எவனுமே தன் தாய் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சா ஜீரணிக்க முடியாத பாவத்தை நீ எப்படி செய்வாய் அப்படின்னு லாஜிக்காக அவனை சரி செய்த பிறகு அதோடு நிக்கலங்க, அதோடு நிக்கல. நான் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு தகப்பனா நீங்கள் சத்தம் போட்டு துவா செய்து பாருங்கள். இது நிறைய வேலையை செய்யும். எங்க அத்தான அப்படி செய்வார். வீட்டுல மகிழ்ச்சி பிறகு செலவாத்து மஜலிஸ் நடக்கும். உட்காந்துட்டு அவர் வாட்டுக்கு ஒரு இவ்வளவு இல்லை அவுளியாக்கலாக்கு ஓத விட்டுட்டு சனது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா சொல்றாரு, மொஹிதீன் ஷேக் மாதிரி வருவேன்னு பார்த்தா சைத்தான் மாதிரி வந்திருக்கிறேன். எதிர்பார்ப்பு. இப்ப நான் சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த சைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான், அந்த மாதிரி நானும் முஸ்லீம் தான் ஏத்துக்குங்க. பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பெற்றோர் செய்த துஆ. இப்ப தந்தையினுடைய ஏக்கத்தை நீங்க பிள்ளைகிட்ட சொல்ல முடியாதுங்க. நம்ம எப்பயுமே என்ன பேசுவானா, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க உடனே எப்படி எல்லாம் பார்த்தாங்க, அதை சொல்லவே சொல்லாதீங்க. இந்த ஜெனரேஷன் ஏத்துக்காது. புராணமா அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுங்க, உங்களை காட்டி பேசவே பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் காட்டுங்க. பெருமானாரோட இந்த இளைய தலைமுறை எப்படி நெருக்கமானது, சொன்னதை எல்லாம் கேட்டார்கள். அந்த இளைஞனை நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன செஞ்சிருப்போம்? அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தி ஜும்மாலையுமா பேசியிருப்பார். நம்ம மொஹல்லாவில் ஒரு இளைஞர் பேச்சாரத்திற்கு அனுமதி கேட்கிறார், எனக்கு கேட்க தெரியாதா? புரியல உங்களுக்கு? இப்படி எல்லாம் நம்ம வீரம் காண்போம். அல்லாஹ்வுடைய ரசூல் லாஜிக்காக அவனை மாத்திட்டு, நபியினுடைய துஆ மறுக்கப்படாது அல்லவா, அவனுடைய நெஞ்சத்தில் தட்டினார்கள். பெருமானார் இதயத்தை தட்டி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம தஹு அல்லாஹும்ம ஃபிர் ரப்பா, யா அல்லாஹ் இவருக்கு பாவத்தை மன்னிச்சு, வஹஸ்ஸின் ஃபர்ஜா இவருடைய மானத்தை பத்னித்தனமாக்கு, வதஹிர் கல்பா காமமும் காதலும் பீரிட்டு வருகிறது, அவர் கல்வை சுத்தப்படுத்தினார். உணர்ச்சிகளை உணர்வுகளை தாய் தகப்ப ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணணும். எங்க சொன்னார்கள் பெருமானார்? 7 வயதானால் தொழுகும்படி ஆணையிடுங்கள், 10 வயதானால் தொழுகாதது மீது அடியுங்கள். படுக்கையில ஆண் குழந்தை பெண் குழந்தையை பிரியுங்கள். தகப்பனோடு பிள்ளை உறங்க வேண்டாம், தாயோடு மகன் உறங்க வேண்டாம். என்ன காரணம்? அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளை சரியான நேரங்களில் கையாளுங்கள். பெண் பிள்ளை அம்மாட்ட கேட்கணும், என் உடம்புல இப்படிலாம் பண்ணுது, ஹார்மோன் மாற்றம். சொல்ல முடியாது. நம்ம பெரியவங்க எல்லாம் அதுக்கு சில ஜானமாடையெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த திருமணம் ஆச்சுன்னா அவர்களுடைய அணுகுமுறையில எவ்வளவு அழகான நாகரிகம். மனைவிட்டவர் கேட்பாரு, தொழுதுட்டியாமான்னு. நான் தொழுதுட்டேங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமா விஷயம் தொழுதுட்டு போவாரு. அசிங்கம் இல்லை, அழகான கண்ணியமான நடைமுறை. என்ன தொழுது இருக்க அப்படின்னா போதும், அப்ப நீங்க படுத்துக்க. அவ்வளவுதான். ஒரு மனிதனுடைய சிற்றின்பத்தை கூட ஒரு நாகரிகமான வழியில நமது பெரியவர்கள் சுட்டி காண்பித்தார்களே. பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, கல்யாணம் முடிஞ்சது சந்தோஷம் தான், சரி பஜ்ருக்கு முன்னாடி எந்திரிச்சு எதுவுமே நடக்காததை போல இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விடுங்கள். வீட்டுக்குள் சிறார்கள் இருக்கிறார்கள். அடுத்தவங்க உணர்ச்சியை தூண்டக்கூடாதுன்னு 8 மணி வரைக்கும் ஜனாசா தூங்குது. ஆமா, நாளைக்கு 9 மணிக்கு குடிக்க போகுது. ஸ்கூலுக்கு போற குழந்தை பாக்குது. புதுமண தம்பதிகள் இவங்க என்ன செஞ்சாங்க? புரியாத வயதை புரிய வைக்கிற பாவங்கள். அல்லாஹ் அக்பர். நீங்க ரசூலை வீட்டிற்குள் கொண்டு வந்து அடுத்த தலைமுறையோடு நெருங்குங்கள். நெருங்கிறதுக்கு ஒரு வழி வேணுமா இல்லையா? எப்படிங்க? இப்ப நானும் என் மகனும் பேசுறோம், ரொம்ப சோசியலா பேசுவோம். நான் அத்தா மகன் அல்ல. ரசூலுல்லாஹ் முன்னாடி வச்சு, மகனே இந்த ஹதீஸ்ல இப்படி வருது, உனக்கு என்ன விளங்குச்சுன்னா அவன் நெருக்கமா வரலாம். தந்தை நம்மள்ட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசுறாரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஆசாபாசங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக்கணும்பா, இந்த வயசுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்பா, ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப கரெக்டா வச்சுக்க. பார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துசாஹிப் இல்லா மூமினா, ஃப்ரெண்ட்ஷிப் மூமின்கள்ட்ட தான் இருக்கணும், காஃபிர்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாது. பழக்க வழக்கம் இருக்கலாம். லா துசாஹிபில் ஜாஹில், முட்டாள்கிட்ட என்ன செய்யாத, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. கஞ்சனிடம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத. பேராசக்காரன், நம்ம பையன் நல்ல பையன், திடீர்னு வந்து சொல்றோம் வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், டிவி வாங்கணும், காசு எது, வட்டிக்கு வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஆக்டிவேட் மாறுது. இவனுடைய உள்ளத்துல பேராசை யார் போட்டார்கள்? பேராசை நண்பன் ஒருவன் இருக்கிறார். பெருமானார் சொன்னாங்க, லா துசாஹிபில் ஹரீஸ்,
நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. விவேகானந்தர் சொல்வார், உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். சிம்பிள் முடிச்சு. என் ஃப்ரெண்டு மோடி ஐயான்னு சொன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நல்லவர்களை நட்புறவு கொள்ளுங்கள். அதனால தாங்க சஹாபி அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏஜ் பெருமானாரை விட 20 வயசு மூத்தவங்களும் சஹாபிதான், 8 வயசு குழந்தையும் சஹாபிதான். பெருமானார் எல்லோரோடும் இணங்கி போய் எல்லோருக்குமான நடைமுறை, குறிப்பா அடுத்த தலைமுறையை ரொம்ப கவனத்தில் எடுத்திருக்கிறாங்க. பாருங்க, மஸ்ஜித் நபவி மதீனாவுக்கு வந்த உடனே பள்ளிவாசலுக்கான இடம் தேவை. அப்ப இடத்தை பார்த்துட்டு வர்றதுக்கு சித்திக் நாயகத்தை அனுப்புனாங்க. மத்திய பகுதி மருவத் பேரித்த கொட்டைகள் காய போடப்படுகிற இடம் பார்க்கப்பட்டது. பள்ளிக்கு இடம் பார்த்துட்டு வந்து சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், யாருடைய இடம்? சஹ்லு சுஹைல் என்ற 2 சிறுவர்கள், அவங்க எத்தீமுக. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அனாதைகளை சொத்துடைய பயந்துக்கணும், மார்க்கெட் ரேட்டை விட கூட கொடுங்க. இன்றைய ரேட்டு 10 திர்ஹம், அதிகமான விலை, கொடுத்து வாங்கலாம் என்று நினைக்கிற பொழுது அந்த அடுத்த தலைமுறை ஜெனரேஷன் எப்படி பக்குவம் பாருங்க. நேர பெருமானாரிடம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுவதற்காக இடம் பார்த்ததாக கேள்விப்பட்டோம். எங்கள் இடத்தை தேர்வு செய்ததில் மிக்க ஆனந்தம். நாங்கள் அல்லாஹ்விற்காக அன்பளிப்பாக கொடுக்கிறோம். எப்படி இந்த ஜெனரேஷனை கேட்ச் பண்ணாங்க? இப்ப பையன்ட்ட போய் சொல்றோம், மீலாது விழா நடக்குது, ஒரு 1000 ரூபாய் ரசீது எழுதுப்பா அப்படின்னா எங்க அத்தாட்ட கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இல்லையா? வந்து சொல்லுகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, தம்பி நீங்க 2 பேரும் அனாத, சட்டத்துல இடம் கிடையாது, மைனர், அதனால காசு கொடுத்துதான் வாங்குவோம். அவங்க உள்ளன்போடு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி எங்கள் இடத்தில் கட்டப்படுவதை கியாமத்து நாள் வரைக்கும் வரலாறாக இருக்குமே, சவாபுகள் கிடைக்குமே. பெருமானார் சொன்னார்கள், காசு கொடுத்தாலும் இந்த சவாபுகளுக்கு கிடைக்கத்தான் செய்யும். பத்ர் போர்க்களம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது முடிச்சிருந்தோம். விவசாய குழந்தைகள் அவங்க போருங்க, போர் நடக்கிற பொழுது ஒருத்தரையா கேட்கிறாங்க, யாமி ஐநா அபூஜஹல், அபூஜஹல் அபூஜஹல். அவங்க 2 பேருடைய வரலாறு என்ன தெரியுமா? வாழை நிக்க வச்ச தலை வரைக்கும் இருக்கு, வாழவே தூக்க முடியல. ஒரு சஹாபி சொன்னார், அப்பா இவ்வளவு பயங்கரமான இடத்துல அபூஜஹலுக்கு, அவனை பற்றி அபூஜஹல்னா யாருமே தெரியாது, எல்லோரும் சொல்ல கேட்டு 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 அபூஜஹலின் மீது அவ்வளவு வெறுப்பை வார்த்திருந்தார்கள். அதனால அவனை முடிக்கணும் தான் அவங்க வந்திருக்காங்க. பத்ர் நடக்கிறது, இந்த முஆது சிறார்கள் வாழை தூக்க முடியல. அபூஜஹல் அடையாளம் காட்டப்பட்ட போது ஓடி போய் எட்டாது குதிரையின் வாளை வெட்டினார்கள். குதிரை வீழ்ந்தது, அபூஜஹல் விழுந்தான், அவன் கழுத்தில் வெட்டி மாய்த்தார்கள். சாகிற பொழுது அபூஜஹல் சொன்னான், ஐயோ என்னை கொண்டது விவசாய பிள்ளைகளா. இவங்களுக்கு எப்படி இந்த ஈமானிய வேட்க வந்தது? சிறுவர்களை, இளைஞர்களை பெருமானார் நெருக்கமாக்கி இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் கோடுவேடு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய ஸ்லாங்கு, அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாத்திலையும் பெருமானார் கவனம் செலுத்தினாங்க. ஒரு ஒழுக்கமான அடுத்த தலைமுறையை வழிகாட்டும் பண்பாளர்கள் பெருமானார் ஜீவிக்கிற பொழுது ஒரு படையை உருவாக்கி விட்டார். நான் ஒவ்வொரு பள்ளியிலும் சொல்லுவேன், அடிச்சுக்கிறாங்க. தலைவர் முத்தவல்லி செயலாளராக இருக்க அடிச்சுக்கிறாங்க, ஒருத்த இமாமாக இருக்க வரமாட்டாங்க, எங்களை அடிக்கத்தான் வர்றாங்க. சொல்லுங்க, அது என்ன தேர்தல் நமக்கு புரியலையே. பள்ளிவாசல் தேர்தல்னா பல வாரமா நடக்குது, பள்ளிவாசல் பரபரப்பாவே இருக்கு. ஒரு டீம் ஏபி, எங்க ஊர்ல எல்லாம் பயங்கர மோசம், தேர்தல் மாதிரியே பணம் எல்லாம் கொடுக்குறாங்க, சோறெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் எப்படிடா ஹலால், யாரு வீட்டு காசு? ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன், 10 சிறார்களை உருவாக்கி அவர்களை முத்துவண்டிகளாக உருவாக்குங்களேன், சொல்லி கொடுத்து உருவாக்குங்களேன். ஒரு பள்ளிவாசல மேனேஜ்மெண்ட் பண்றதுன்னா என்ன? எங்க வேணுமா இல்லையா? சமூக பொறுப்பா இல்லையா? முத்தவண்டி உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றாரு, என்னமா பிரச்சனை, என்ன அடிக்கிறாருங்க, நீ என்னடா சொல்ற, அவன் என்ன திட்டுறாங்க, அப்ப 2 பேரும் தலாக் விடு.
பஞ்சாயத்து பண்றதுக்கு உனக்கு அறிவு வேண்டாம்? உனக்கு கொஞ்ச நாள் ஞானம் வேண்டாம்? அல்லாஹ்வுடைய ரசூல் அத்தனை பேர்களையும் சேர்த்து வைக்கிற வேலைகளை செய்தார். எனவே அருமையான மூமின்களே, பெருமானார் ஜீவித காலத்தில் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கான அந்த இடைவெளியை குறைத்து மாணவர்களை, இளைஞர்களை, பட்டதாரிகளை, பண்பாளர்களை சமூகத்திற்கு அடையாளம் காட்டி தந்தார்கள். அப்படி ஒரு சேவையை நாம் பெருமானாரை காட்டி இளைய தலைமுறையை உருவாக்கினால் அடுத்த தலைமுறை இந்த உம்மத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்யும். வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படி வாழுகிற, அப்படி செயல்படுகிற இளைஞர்களோடு நல்ல தொடர்புகளை உருவாக்குகிற வாய்ப்பையும் சூழலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் பேசிய பேச்சில் அதிகமான விஷயங்கள் இருந்ததால் ஒரு 15 நிமிடம் அதிகமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை அதை சரி செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மரணத்தை கேட்க தூண்டும் நபிகள் நாயகத்தின் மாமதுனா என்கின்ற தலைப்பிலே ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவர்களும் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அமர்ந்து கொண்டால் இது ஒரு 5 நிமிடம் முன்னால் நாம் பயண ஆரம்பித்தோம் என்றால் சிறைவாக முடித்துக் கொள்வதற்கு எதிராக இருக்கும் என்று சொல்லி ஹஜ்ரத் அவர்கள் துஆவுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا مقبولا وتقبل من بعده معصوما. اللهم لا تجعل فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما بحق سيدنا محمد صلى الله عليه وآله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله عليه